அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், பிக் த கரெக்ட் ஒன் ரிகார்டிங் crocodile breeding centers in தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் முதலை இனப்பெருக்க மையங்கள் குறித்து சரியானதை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ crocodile breeding centers பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, தமிழகத்துல ஒரு சில பகுதிகள்ல முதலைகள் அப்படிங்கிறது வளர்க்கப்படுது. ஓகேங்களா? முதலைகள் இருக்கவும் செய்யுது தமிழ்நாட்டுல. கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ எங்கெல்லாம் அரசாங்கத்தோட பிரீடிங் சென்டர்ஸ் எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாத்தனூர் அப்படிங்கிற பகுதியில இருக்கு, ஒகேனக்கல்ல இருக்கு, அமராவதியிலயும் இருக்கு. சரிங்களா? இது 3மே அரசாங்கத்தோட crocodile பிரீடிங் சென்டர்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்ப சமீபத்தில பார்த்தீங்கன்னா, crocodile ரிலேட்டடா சர்வே அப்படிங்கிறத எடுக்க போறாங்க. எவ்வளோ crocodiles இருக்கு, என்ன ஏது அப்படிங்கிறத பத்தி. ஸோ அந்த ஒரு பின்னணியில நம்ம பார்க்குறோம். சரியா? ஸோ 3மே கரெக்ட் தான். ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஃபுல்லி டிஜிட்டல் லிட்ரேட் ஸ்டேட். இந்தியாவில் முதல் முழுமையான டிஜிட்டல் கல்வி அறிவு பெற்ற மாநிலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரளா. இவங்க 2022ஆம் ஆண்டு டிஜி கேரளா அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருப்பாங்க. இந்த டிஜி கேரளா திட்டத்துக்கு கீழ பார்த்தீங்கன்னா, கிராமப்புறத்துல இருக்கக்கூடிய வயதானவர்களுக்கு வந்து டிஜிட்டல் லிட்ரஸி அப்படிங்கிறத குடுத்திருப்பாங்க. எப்படி WhatsApp யூஸ் பண்றது, Facebook யூஸ் பண்றது, எப்படி WhatsApp கால் பண்றது, வீடியோ கால் எப்படி பண்ணணும், அரசாங்கத்தோட திட்டங்கள எப்படி போய் தெரிஞ்சுக்கிறது, எப்படி ஒரு சில திட்டங்களுக்கு அப்ளை பண்றது, இந்த மாரி பல்வேறு விஷயங்கள வந்து ஒரு ட்ரெய்னிங் புரோகிராமா கேரளா அரசாங்கம் வந்து கேரளா ஃபுல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ப்ராஜெக்ட் சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிருக்கு. அதன் மூலியமா இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஃபுல்லி டிஜிட்டல் லிட்ரேட் ஸ்டேட்டா யார் வந்திருக்காங்கன்னா, கேரளா வந்து வந்திருக்காங்க. சரியா? அடுத்தது, crocodile கன்சர்வேஷன் சென்டர் இன் தமிழ்நாடு வில் பி எஸ்டாப்ளிஷ்ட் இன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ தமிழகத்தில் முதலைகள் பாதுகாப்பு மையம் எங்கு அமைய உள்ளது? தமிழக அரசாங்கம் அடுத்ததா ஒரு பாதுகாப்பு மையம் அப்படிங்கிறத இந்த crocodileஸ்க்காக ஏற்படுத்த போறாங்க. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனிதர்களுக்கும் இந்த விலங்குகளுக்கும் இருக்கக்கூடிய மோதல்கள் அதிகமாயிட்டே இருக்கு. குறிப்பா இந்த கொள்ளிடம் போன்ற பகுதிகள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா, முதலைகள் நெறைய தென்படும். சரிங்களா? அங்க இருக்கக்கூடிய மனிதர்களுக்கும், இந்த முதலைகளுக்கும் ஏற்படக்கூடிய அந்த ஒரு மோதல்னால crocodileஓட பாப்புலேஷனும் கம்மியாயிட்டே வருது. ஸோ அதனால தான் இந்த crocodile கன்சர்வேஷன் சென்டர் அப்படிங்கிறத ஆனைக்கரை அப்படிங்கிற இந்த பகுதியில அமைக்க போறாங்க. சரியா? அடுத்தது, விச் கமிட்டி ரெக்கமெண்டட் தி அமால்கமேஷன் ஆஃப் ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பிராந்திய கிராமப்புற வங்கிகளை இணைக்க பரிந்துரைத்த குழு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த குழு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியாஸ் கமிட்டி தான். ஓகேவா? ஸோ ஆர்ஆர்பியை பொறுத்தவரைக்கும் 1975 ஒரு ஆர்டினன்ஸ் மூலியமா கொண்டு வந்திருப்பாங்க. ஆர்ஆர்பி அப்படிங்கிற ஆக்ட் பார்த்தீங்கன்னா, 1976ல வந்திருக்கும். இனிஷியலா இந்தியால இருந்த ஆர்ஆர்பிக்களின் எண்ணிக்கை அப்படிங்கிறது 192. 196 அது 82 ஆயிருக்கும். 82 அப்படிங்கிறது பிற்காலத்துல இன்னும் குறைக்கப்பட்டு எவ்வளவா வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு 56ஆ குறைக்கப்பட்டிருக்கும். சரிங்களா? அடுத்தது அந்த 56 43ஆ குறைச்சிருப்பாங்க. இப்போ கரண்ட்டா 43 இருக்கு. இத 28ஆ குறைக்க போறாங்க. ஸோ இந்த ஒரு அமால்கமேஷன ப்ரொபோஸ் பண்ண கமிட்டி தான் வியாஸ் கமிட்டி. சரிங்களா? 43ஆ இருக்கிறத 28ஆ குறைக்க போறாங்க. தமிழகத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, பாண்டியன் கிராம வங்கி, பல்லவன் கிராம வங்கின்னு இருந்துச்சு. அத 2019ல தமிழ்நாடு கிராம வங்கி அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றம் செஞ்சுட்டாங்க. சரியா? கடைசியா, வேர் வாஸ் த 9th எடிஷன் ஆஃப் குளோபல் டெக்னாலஜி சம்மிட் 2025 ஹெல்ட்? 2025ஆம் ஆண்டுக்கான 9வது உலகளாவிய தொழில்நுட்ப உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூ டெல்லியில வந்து நடந்திருக்கும். இந்தியாவோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி, வெளியுறவுத்துறை அமைச்சகம் தான் இத ஆர்கனைஸ் பண்றாங்க. இந்த வருஷத்துக்கான தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்பாவனா அப்படிங்கிறது தான் இந்த வருஷத்துக்கான தீம். சரியா? ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திருக்கோம். நன்றி. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.